எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போடலாம். கடுகு குறைஞ்சிருச்சு. இப்போது லைட்டாக கடலப்பருப்பு போடலாம். கடலப்பருப்பு போட்டு பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை போட்டு ஒரு பூண்டு கிண்டிட்டு ரொம்ப முக்கியமானது பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் போட்டுட்டு கிண்டிட்டு இப்போது வெங்காயம் போட்டு நல்லா கிண்டி நல்லா வதங்கணும். வெங்காயம் லைட்டாக புண்ணிறமானோடனே கொஞ்சமாக சால்ட்டு தூவிக்கணும். சால்ட்டு ஏன் போட்டோம்னா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போடலாம். போட்டு நல்லா கிண்டி தக்காளி வெங்காயம் வதங்க கொண்டாருன்னா போட்டு இதை மூடி எடுத்தாச்சு. வதங்கிருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கலன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள்தூள், அப்புறம் கொஞ்சம் கலர் வரதுக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சமாக, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா இப்போ கிண்டிட்டா கலர் பாருங்க, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சாதத்துக்கு முக்கியமே சோம்பு பொடி தான், பெருஞ்சீரக பொடி. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சாதம் போட்டு கிளற போகிறோம். பாருங்கள், தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக அப்படியே கொஞ்சமாக மல்லியை தூவி அப்படியே மேலே கிண்டி இறக்கிட வேண்டியதான். சுவையான தக்காளி சாதம் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தக்காளி சாதம் எப்படி இருந்துச்சுன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.